நெல்லை வீரா ஸ்டடிக்கர் டிஎன்டெட் டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி எஸ்ஐ மற்றும் பிசிக்கான ஆன்லைன் வகுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு. விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிற பகுதி வந்து 7th செகண்ட் டேர்ம் தெரிந்து கொள்வோம் பகுதி ஜியாகிரஃபிலேருந்து பார்க்க போகிறோம். இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நிலக்கரின்றது வந்து 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய படிவு தான். இந்த படிவு வந்து பூமியில் வந்து பெரும் பகுதி எப்படி இருக்குது அப்படின்னா நீராவி சதுப்பு நிலங்களால் நிரம்பி இருக்குது. சரியா, அந்த நிலக்கரி 300 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய படிவு அந்த பூமி அப்படி நிரம்பி இருக்குது. இந்த பூமியில் தாவரம் மற்றும் விலங்குகள் வந்து இறந்து போன அப்புறம் அதனுடைய எச்சங்கள்லாம் இந்த சதுப்பு நிலங்களில் அடியில் வந்து புதைக்கப்படுது. இந்த எச்சங்கள் வந்து புவிக்கடியில் உள்ள வெப்பம் அழுத்தம் இதனால் காரணமாக இது நிலக்கரியாக வந்து மாற்றப்படுது. அடுத்து காஸ்ட்ரோனமி அப்படின்றது வந்து கலாச்சார சுற்றுலாவினுடைய அம்சத்தை வந்து குறிக்கிறது. அதாவது கலாச்சார சுற்றுலா போயிட்டு ட்ரோன் வச்சு எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும்னா காசு இருக்கணும். ஸோ காஸ்ட்ரோனமி. அடுத்து உள்வரும் சுற்றுலா. உள்வரும் சுற்றுலானாக்கி சொந்த நாட்டிற்குள் செல்லும் சுற்றுலா தான் உள்வரும் சுற்றுலா. வெளி செல்லும் சுற்றுலா, வெளிநாடுகளுக்கு செல்லும் சுற்றுலா. அடுத்து விசான்றது பார்க்க போகிறோம். விசா வந்து ஒரு நபருக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு ஆவணம். வெளிநாடு செல்ல விரும்பும் ஒருவரது அந்த கடவு சீட்டில் வந்து குறிக்கப்படக்கூடிய ஆவணம் தான் என்னதுன்னா முத்திரை தான் என்னது விசா. சுற்றுலா விசா, டூரிஸ்ட் விசான்றது வந்து அந்த கேளிக்கைக்காக சுற்றி பார்க்குறதுக்காக இருக்கக்கூடிய விசா. மாணவர் விசா, மேற்படிப்புக்கு செல்லுதல். அடுத்து தொழில் விசா, எம்ப்ளாய்மெண்ட் விசா வந்து ஒரு நாட்டில் வந்து வேலை பார்க்குறது. மருத்துவ விசா, மெடிக்கல் விசா வந்து ஒரு நாட்டில் உள்ள புகழ்பெற்ற மருத்துவமனையில் போய்ட்டு மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக அந்த செல்லக்கூடிய விசா தான் என்னது மருத்துவ விசா. வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயம், காட்டு விலங்குகளினுடைய பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதி தான் என்னது வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயம். அடுத்து இந்தியாவில் உள்ள புகழ்பெற்ற சமய சுற்றுலா தலங்கள். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், ராமேஸ்வரம். அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து வாரணாசி, சாரநாத். வாரணாசி வந்து காசி. அடுத்து சாரநாத் இந்த புத்தருடைய சொற்பொழிவு வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீரில் வந்து வைஷ்ணவி தேவி கோவில். அடுத்து செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் தேவாலயம்ன்றது கோவா. இது எல்லாருக்குமே ஓரளவு ஞாபகம் இருக்கும். அமிர்தரஸ் பஞ்சாப், ரவுலட் அந்த கொலை ஞாபகம் வச்சுக்கலாம். லடாக் புத்த மடங்கள் வந்து ஜம்மு காஷ்மீர். இந்தியாவில் உள்ள அழகிய மலை வாழிடங்கள். தமிழ்நாட்டில் வந்து கொடைக்கானல் மற்றும் ஊட்டி. சரியா. அடுத்து உத்தரகாண்ட் வந்து நைனிடால். உத்தரம் வந்து டாலாக இருக்கும். அந்த வந்து பார்க்குறோம், அதை காட்டுறாங்க. சரியா, உத்தரகாண்ட் காட்டுறாங்க. அது வந்து நஞ்சு போய் இருக்குது. சரியா, நைனிடால். டார்ஜிலிங் வந்து மேற்கு வங்காளம். மேற்க வந்து டார்ஜாக இருக்குது, இல்லாட்டி டார்க்காக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர். ஷில்லாங் மேகாலயா. மேகா ரொம்ப ஷில்லாக ஃபீல் பண்ணா. மேகா ரொம்ப ஷில் கேரக்டர் வச்சுக்கலாம். சிம்லா வந்து இமாச்சல பிரதேசம். இம்மு அப்படின்னு ஞாபகம் வைங்க. மூணாறு வந்து கேரளா. காங்டாக் வந்து சிக்கிம். சரியா, டாக் வந்து சிக்கிக்கிட்டு. சரியா, காங்டாக். அடுத்து ஐடிசி நிறுவனங்களுக்கான உள்ளடக்கிய குழு சுற்றுலா, இன்க்ளூசிவ் டூர்ஸ் பை சார்ட்டர். ஐடிசி. IATA பன்னாட்டு வான்வழி போக்குவரத்து சங்கம், இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். IATO இந்திய பயண அமைப்பாளர் சங்கம், இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் டூர் ஆப்ரேட்டர்ஸ். IATO. TAAI இந்திய பயண முகவர்கள் சங்கம், டிராவல் ஏஜென்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. TTTHA தமிழ்நாடு சுற்றுலா பயணம் மற்றும் விருந்தோம்பல் சங்கம், தமிழ்நாடு டூர் டிராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அசோசியேஷன். TTDC தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம், தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். TTDC. அடுத்து நீர்வீழ்ச்சிகள், அதனுடைய புவியியல் இருப்பிடம். தாளையார் நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டில் திண்டுக்கல்ல இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சி அதனுடைய அமைப்பு குதிரவால் போன்று இருக்கும். சரியா, குதிரவால் தாளை. சரியா, திண்டுக்கல். ஜோக் நீர்வீழ்ச்சி கர்நாடகாவில் ஷிமோகா மாவட்டத்தில் இருக்குது. இதனுடைய பிரிவு நீர்வீழ்ச்சி வந்து ராஜாராணி மற்றும் இடி. ராஜாராணி இடியோடு சேர்ந்து கர்நாடகாவில் வந்து ஜோக் அடித்தாங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். நோகாலி காய் நீர்வீழ்ச்சி மேகாலயாவில் கிழக்கு காசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. உயரமான நேரடியாக தடையில்லாமல் நீர் விழக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி தான் என்னது நோகாலி காய் நீர்வீழ்ச்சி. நோகா. தலக்கோணம் நீர்வீழ்ச்சி ஆந்திராவில் உள்ள உயரமான இந்த நீர்வீழ்ச்சியில் மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை செடி கொடிகள்லாம் வந்து இருக்குது. இந்த நீர் விழுவுது,
இந்த கொடிகளில் இருந்து நீர் விழுவது வந்து சிறப்பு அம்சம். ஸோ தலக்கோணம் நீர்வீழ்ச்சின்றது என்னது, அந்த மருத்துவ குணம் ஆந்திரா. அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்குது. இது வந்து இந்தியாவினுடைய நயகரான்னு சொல்லி அழைக்கப்படுது. அதிரப்பள்ளி கேரளா, திருச்சூர் மாவட்டம். அடுத்து தலக்கோணம் வந்து ஆந்திராவில் மருத்துவம் குணம் நிறைந்த மூலிகை செடிகள்லாம் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி. அடுத்து சுற்றுலா பயணிகளை வெளியேற்றும் காரணி என்ன அப்படின்னாக்கினா கௌரவம். சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கும் காரணி வந்து சேவை வசதிகள். அடுத்து வனவிலங்கு சரணாலயம் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்றதை சொல்கிறோம். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டில் இருக்குது. புலி, யானை, காட்டெருமை, மான்லாம் அங்கே இருக்குது. முதுமலை வனவிலங்கு சரணாலயம். அடுத்து காசிரங்கா தேசிய பூங்கா வந்து அஸ்ஸாமில் இருக்குது. காசிரங்கா, காசி அஸ்ஸாம். புலி, மான், எருமை இருக்குது. ராந்தம்பூர் தேசிய பூங்கா ராந்தம்பூர் ராஜஸ்தான், ரா இங்கே வந்து புலி இருக்குது. சரியா. அடுத்து கான்ஹா தேசிய பூங்கா, கன்ஹா வந்து மத்திய பிரதேசம், சதுப்பு நில மான்கள் கானு, மானு. அடுத்து சுந்தர்வன தேசிய பூங்கா மேற்கு வங்காளம், வங்காள புலி. கிர் தேசிய பூங்கா குஜராத்து, சிங்கம் கிர்னுச்சு. ஓகேவா. அடுத்து பத்ரா வன சரணாலயம் கர்நாடகாவில் இருக்குது. காட்டெருமை, சிறுத்தை, காட்டெருது இருக்குது. பெரியார் தேசிய பூங்கா கேரளா, யானை, மான். கார்பெட்டு வந்து உத்தரகாண்ட், புலி. நம்ம உத்தரகாண்ட் நைனிடால் பார்த்துருப்போம், அங்கே வந்து கார்பெட்டு. இந்தியாவில் உள்ள பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டில் கூந்தன்குளம் பறவை சரணாலயம், கேரளாவில் குமரகம். தமிழ்நாட்டில் கூந்தன்குளம், கேரளாவில் குமரகம். ராஜஸ்தானில் பரத்பூர் பறவை சரணாலயம். மகாராஷ்டிரா மயானி பறவை சரணாலயம். ஆந்திர பிரதேசம் உப்பலப்பாடு பறவை சரணாலயம். ஆந்திரா உப்பலப்பாடு உப்பு. குஜராத் நல் சரோவர் பறவை சரணாலயம். குஜராத் நல் சரோவர். நவாப் கஞ்ச் பறவை சரணாலயம் வந்து உத்தரப்பிரதேசம். நவாப். கடற்கரை மாநிலம் புவியியல் காரணிகள். தனுஷ்கோடி தமிழ்நாட்டில் இருக்குது. நீல ரத்தின நிறத்தில் காணப்படும் கடல் நீர், அது ஸ்பெஷல். வர்க்கலை கடற்கரை கேரளாவில் சூரியன் மறையும் காட்சியை காண ஏதுவான கடல் ஓங்கல் பாறை இருக்குது. ஓகேவா. தர்கார்லி கடற்கரை மகாராஷ்டிரா, அங்கே மயானி பறவை. மகாராஷ்டிரா தர்கார்லி. ஓம் கடற்கரை கர்நாடகா. 2 அரைவட்ட குகைகள் இணைந்து ஓம் அப்படின்ற எழுத்தினுடைய தலைவில் வடிவத்தில் இருக்கும். அப்போ ஓம்ன்ற எழுத்து தலைவில் வடிவத்தில் இருக்கும். 2 வட்ட குகை வந்து இணைஞ்சு அரைவட்ட குகை. அகுதா கடற்கரை கோவா. இதனுடைய சிறப்பம்சம் என்னென்னா தென்பகுதியில் பெரிய குன்று இருக்கும். அடுத்து மராரி கடற்கரை கேரளா. 2 மணல் திட்டு இடையே தொட்டில் போன்ற அமைப்பில் அமைந்துள்ள கடற்கரை தான் என்னென்னா மராரி கடற்கரை கேரளா. மலை வருடங்கள் புனைப்பெயர் வந்து மலைகளின் ராணி ஊட்டி, மலைகளின் இளவரசி கொடைக்கானல். ஏற்காடு வந்து ஏரிக்காடுகள், ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. ஏலகிரி வந்து 14 கொண்டை ஊசி வளைவுகளை உடையது. கோத்தகிரி வந்து பச்சைமலை கோத்தகிரி. வெள்ளைங்கிரி மலை வந்து தெற்கின் கைலாஷ். கொல்லிமலை வந்து 70 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து பகுதி தான் எனது கொல்லிமலை. ஆனைமலை உயர் விளிம்பு. மேகமலை உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி. ஜவ்வாது மலை இயற்கையின் சொர்க்கம் ஜவ்வாது. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. கும்பக்கரை வந்து பாம்பார் ஆற்றில் சிற்றருவியாக உருவாகி கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் போய் விழுது. தேனி மாவட்டம் கும்பக்கரை. குரங்கு நீர்வீழ்ச்சி வந்து ஆனைமலை பகுதியில், கோயம்புத்தூரில் ஆனைமலை பகுதியில் பசுமை மாறா காடு சூழ்ந்த இடத்துல இருக்குது. கிளியூர் நீர்வீழ்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலை சேர்வராயன் குன்று பகுதியில் இருக்குது. குற்றாலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் குற்றால அருவி வந்து மருத்துவ ஆரோக்கியத்திற்கு பெயர் பெற்றது. ஆகாய கங்கை கொல்லிமலையில் புளியஞ்சோலை என்ற இடத்துல இது விழுது. நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள கொல்லிமலை. சுருளி நீர்வீழ்ச்சி வந்து நீர்வீழ்ச்சி வந்து நில நீர்வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சி என்று அழைக்கப்படுது. தேனி மாவட்டத்தில் இருக்குது. வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி வந்து முதுமலை வனவிலங்கு சரணாலயம். திருநெல்வேலி முண்டந்துறை. நாகப்பட்டினம் கோடியக்கரை. கோயமுத்தூர் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம். திருநெல்வேலி களக்காடு வனவிலங்கு சரணாலயம். அடுத்து பறவைகள் சரணாலயம். சிவகங்கை வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம். அரியலூர் வந்து காரைவெட்டி. ஈரோடு வெள்ளோட் பறவைகள் சரணாலயம். காஞ்சிபுரம் வேடந்தாங்கல். சிவகங்கை வேட்டங்குடி, காஞ்சிபுரம் வேடந்தாங்கல், அரியலூர் காரைவெட்டி, ஈரோடு வெள்ளோட் பறவைகள் சரணாலயம். அடுத்து தேசிய பூங்காக்கள். சென்னையில் கிண்டி தேசிய பூங்கா. ராமநாதபுரம் வந்து மன்னார் வளைகுடா கடற்பூங்கா. கோயமுத்தூர் இந்திரா காந்தி. அடுத்து நீலகிரியில் வந்து முக்கூர்த்தி தேசிய பூங்காவும் முதுமலை தேசிய பூங்காவும் இருக்குது. அடுத்து கோவளம் கடற்கரை வந்து காஞ்சிபுரம் சிறிய மீன்பிடி கிராமம்.
மெரினா கடற்கரை சென்னை 2வது மிக அழகிய நீண்ட கடற்கரை. கன்னியாகுமரி கடற்கரை வந்து பல வண்ண மணல்களை கொண்டது. ராமேஸ்வரம் வந்து அலையற்ற கடற்கரை. எலியட் கடற்கரை சென்னை வந்து இரவும் பகலும் மனிதர்களால் நிரம்பியிருக்கக்கூடிய இடம். மகாபலிபுரம் கடற்கரை வந்து கட்டடக்கலை மற்றும் தொல்பொருள் அந்த இதெல்லாம் இருக்குது. சில்வர் கடற்கரை கடலூர் வந்து நீர் விளையாட்டு பொழுதுபோக்கிற்கு வந்து ஃபேமஸு. முட்டுக்காடு கடற்கரை காஞ்சிபுரம் வந்து அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரை. உலக அளவில் நீர்மீன் சக்தி உற்பத்தி செய்யும் நாடுகள் இந்த நதியில் இருக்கின்றது. 3 கார்ஜஸ் அணை சீனா யாங்சி. இட்டைப்பு அணை பிரேசில் பராகுவே அண்ட் பரானா. ஜிலுடு அணை வந்து சீனாவில் சின்சா நதியில். குறி அணை வந்து வெனிசுலா கரோனி. துக்குரிய அணை வந்து பிரேசிலில் டகாண்டிஸ். அந்த நிறுவப்பட்ட திறன் மெகாவாட்டில் வந்து பார்த்துக்கோங்க. சீனாவில் உள்ள 3 கார்ஜஸ் அணை வந்து நீர்மீன் சக்தியினுடைய உலகின் மிகப்பெரிய திட்டம் வந்து அதுதான். 1994 ஆரம்பிக்கப்பட்டு 2012 முடிவு பெற்றிருக்கு. நிறுவப்பட்ட திறன் வந்து 22,500 மெகாவாட். அடுத்து இந்தியாவில் நீர்மீன் சக்தி உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள். தெஹ்ரி அணை வந்து உத்தரகாண்ட், ஸ்ரீசைலம் ஆந்திரா, நாகார்ஜுன சாகர் ஆந்திரா, சர்தார் சரோவர் வந்து குஜராத், பக்ரானங்கல் வந்து பஞ்சாப், கொய்னா வந்து மகாராஷ்டிரா, மேட்டூர் தமிழ்நாடு, இடுக்கி கேரளா. அடுத்து இந்தியாவினுடைய முக்கிய காற்றாலை பண்ணைகள் முப்பந்தல் அது கன்னியாகுமரி, ஜெய்சல்மாரில் இருக்குது ராஜஸ்தான். அண்ட் பிரம்மன்வேல் வந்து துலே மகாராஷ்டிரா. தால்கான் வந்து சங்லி மகாராஷ்டிரா. தாமன்ஜோதி ஒடிசாவில் வந்து ஜோதி இருந்துச்சு. மகாராஷ்டிராவில் வந்து சங்லி. அடுத்து மகாராஷ்டிராவில் வந்து என்னது பிரான்வேல் துலே. தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் வந்து உலகின் மிகப்பெரிய திட்டம். சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் 4550 கோடி செலவாயிருக்கு. 2016 ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 648 மெகாவாட் திறன் இதுக்கு.